முன்னதாக டிடிவி தினகரன் தரப்பிலிருந்து குக்கர் சின்னத்தை ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதில் தேர்தல் ஆணையம் தனிநபராகவோ அல்லது ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருந்தால் மட்டுமே பொதுச்சின்னம் வழங்கப்படும் என்றும், இந்த தினகரன் அணியினர் இரு பிரிவிலும் வராத காரணத்தினால் அவர்களுக்கு பொதுச்சின்னம் வழங்க முடியாது என்றும் திட்டவட்டமாக கூறியிருந்தது. இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்றம் அவர்களை சுயேட்சையாக கருதாமல் அவர்களுக்கு பொதுச்சின்னத்தை ஒதுக்குமாறு அறிவுரை வழங்கியிருந்த நிலையில் தற்போது தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து அமமுக அணியினருக்கு பரிசுப்பட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கியிருக்கிறது. பரிசுப்பட்டி சின்னத்தை ஒதுக்கியதற்கான கடிதத்தை தேர்தல் ஆணையம் தற்போது வெளியிட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் அமமுக வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் பரிசுப்பட்டி சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள். தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 59 பேரும் பரிசுப்பட்டு சின்னத்தில் போட்டியிட உள்ளனர். இந்த தேர்தலில் இதுகுறித்து விரிவான தகவலுடன் தர காத்திருக்கிறார் செய்தியாளர் குணசேகரன். அவரிடம் கேட்கலாம். முழு விவரம் என்ன? இதுல நித்யா, தேர்தல் ஆணையத்திற்கு இந்த ஒரு சஸ்பென்ஸ் அப்படின்றது இருந்து கொண்டே இருந்தது. இன்றைக்கு இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வேட்புமனு வாபஸ் பெறப்படும் ஒன்று. இது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரப்பூர்வ பட்டியலில் என்ன ஒரு இருக்குன்னா நம்முடைய இதுல கூட காட்டலாம். கிஃப்ட் பேக் அப்படின்றது 67வது சின்னமாக இருக்கு. அந்த சின்னத்தை இவர்களுக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள் டிடிவி தினகரன் கட்சிக்கு. தேர்தல் காலத்துல அது எப்படி இருக்கும் அப்படின்ற இதையும் கூட நம்ம போடலாம். இதுல ஒரு சஸ்பென்ஸ், அவர் அந்த தரப்புக்கு என்ன சின்னம் என்று இதுவரை இருந்து வந்த ஒரு சஸ்பென்ஸ் இப்போது விலகி இருக்கிறது. ஒரு கடைசி நிமிடம் வரையிலும் ஒரு பரபரப்பு இருந்தது. அந்த பரபரப்புக்கு இப்போது விடை தெரிந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். பரிசு பெட்டி கிஃப்ட் பாக்ஸ் என்கிற ஒரு சின்னம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரனை பொறுத்தவரையிலும் இது அவர் கட்சி கிடைக்கிற 3வது சின்னம். முதல்ல தொப்பி, அடுத்தது குக்கர், அதன் நீட்சியாக இந்த சின்னம் என்பது இப்போது வந்திருக்கிறது. இந்த சின்னம் என்பது அனைவருக்கும் ஒரு சுயேட்சை சின்னங்களில் இருக்கக்கூடிய ஒரு சின்னத்தை அவர்களாக கொடுத்திருக்கிறாங்க. குக்கர் வேண்டும் என்று கூட அந்த தரப்பு நேற்றைக்கு எதிர்பார்த்து கொடுத்தது. ஏனென்றால் தேர்தல் ஆணையம் ஒரு சுயேட்சையான அமைப்பு. அவர்களுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட முடியாது, இந்த சின்னத்தை தான் ஒதுக்க வேண்டும் என்று உத்தரவிட முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் ஒரு சுயேட்சை சின்னத்திலிருந்து ஏதேனும் ஒரு சின்னத்தை அனைத்து வேட்பாளர்களுக்கும் ஒரு பொதுவான ஒரு சின்னமாக தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் நேற்றைய முன்தினம் உத்தரவிட்டிருந்தது. எப்போது வழங்குவார்கள்? அது பரிந்துரையா அல்லது தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தும் ஒரு ஆணையா, ஒரு யோசனை மட்டும்தானா? தேர்தல் ஆணையம் விரும்பினால் செய்யலாம், விரும்பாவிட்டால் தராமல் விடலாம் என்று கூட பரவலாக ஞானதேசிகன் போன்ற வழக்கறிஞர்கள் கருத்து தெரிவித்திருந்தார்கள். ஆனால் அப்படி இல்லாமல் அது ஒரு பைண்டிங் ஆர்டர், ஒரு தேர்தல் ஆணையத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு ஆணையாக கருதப்பட்டு இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அந்த தீர்ப்பை ஏற்று சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. இது டிடிவி தினகரன் தரப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் என்றுதான் சொல்ல வேண்டும். பெரிய ஆறுதல் அல்லது பெரிய பெருமூச்சு விட வேண்டிய ஒரு கட்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் கடைசி வரையிலும் இருந்து கொண்டே இருந்தது. என்ன சின்னம் என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறி இருந்து கொண்டிருந்தது. இப்போது அந்த கேள்விக்கு ஒரு தெளிவான விடையை தேர்தல் ஆணையம் தந்துவிட்டது. இந்த ஒரு கடும் போராட்டத்திற்கு பிறகு, சட்ட போராட்டத்திற்கு பிறகு, நேற்றைக்கு முன்தினம் நடந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கூட அதுல என்ன ஏறத்தாழ அந்த வழக்கு டிஸ்மிஸ் செய்யப்படக்கூடிய ஒரு கட்டத்திற்கே போய்விட்டது. இந்த நீங்கள் ஏன் பரிந்துரைக்கவில்லை, நீங்கள் ஏன் கட்சியை பதிவு செய்யவில்லை, பதிவு செய்யாத ஒரு கட்சிக்கு எப்படி பொது சின்னம் வழங்கப்படும், நீங்கள் பதிவு செய்யாத உங்களுடைய குற்றம் தான், இரட்டை இலையை உங்களுக்கு கிடையாது, எனவே நீங்கள் அதற்கு போயிருக்க வேண்டும் தானே என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு தினகரனுடைய ஒரு வழக்கையே தள்ளுபடி செய்யக்கூடிய ஒரு கட்டத்திற்கு நீதிமன்றம் சென்றது. கடைசியாக அபிஷேக் மனு சிங்கி மூத்த வழக்கறிஞர்
இல்லை இது வந்து தனியாக நீங்க இப்படி செஞ்சீங்கன்னா கஷ்டம், அதாவது ஒரு சமமான போட்டி என்பதே இல்லாமல் போய்விடும். தேர்தல் ஆணையம் இருப்பது என்பதும் இந்த நாட்டில் அரசியல் சட்டம் இருப்பது என்பதும் தேர்தல் களத்தில் ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, சாதாரண வேட்பாளர், பெரிய வேட்பாளர் என்று எல்லோரும் சம களத்தில் நின்று ஒரு ஓட்டப்பந்தயத்தில் எல்லோரும் எப்படி ஒரு புள்ளியிலிருந்து ஓடுகிறார்களோ அப்படியான சமமான போட்டி என்பது இல்லாமல் போய்விடும். இது ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர், ஒவ்வொரு தொகுதிக்கு ஒரு சின்னம் என்றால் மிகப்பெரிய குழப்பம் ஏற்படும். எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஏற்படும், பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று சொன்ன அந்த ஒரு புள்ளியை மட்டும், அந்த ஒரு வாதத்தில் இருந்த ஒரு அம்சத்தை மட்டும் நீதிமன்றம் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, சமதளத்தில் ஓடுவதற்கான சமமான வாய்ப்பு, சமமான போட்டி என்பதை உருவாக்க வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் இந்த சின்னத்தை ஒதுக்குவதற்கு உச்சநீதிமன்றம் முன் வந்தது. நேற்று தேர்தல் ஆணையம் இதை சொல்லியிருந்தது. நேற்றைக்கு கூட சத்யபிரதா சாஹூ தலைமை தேர்தல் அதிகாரி இது தொடர்பாக கருத்தை சொல்லுகிற போது தலைமை தேர்தல் ஆணையம் தான் முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தல் அதிகாரியும் 69 இடங்களில் இருக்கக்கூடிய 59 தேர்தல் அதிகாரியும் முடிவெடுப்பதென்றால் ஆளுக்கு ஒரு முடிவை எடுப்பதாக போய்விட்டிருக்கும். சின்னத்தை ஒதுக்குவது தேர்தல் ஆணையத்தின்படி பரிந்துரைத்தது உச்சநீதிமன்றம். இப்போது சின்னம் வழங்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். காயத்ரி, திரு குணசேகரன், நீங்க இணைப்பில் இருங்க. தற்போது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த திரு வெற்றிவேல் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து உங்களுக்கு பரிசு பெட்டி சின்னம் வந்து பொது சின்னத்திலிருந்து ஒதுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த தேர்தலில் 59 வேட்பாளர்களும் அதில் போட்டியிடலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இது மிகப்பெரிய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி. உச்சநீதிமன்றத்திற்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். மிகப்பெரிய தாமதத்துக்கு பின் இந்திய தேர்தல் ஆணையம் ஒருதலைபட்சமாக நடந்து கொண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தலையீட்டால் இந்த சின்னம் கிடைத்திருக்கிறது. இந்த சின்னத்தை உடனடியாக பரிசு பெட்டகம், இந்த சின்னத்தை உடனடியாக மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். குக்கர் எப்படி ரீச் பண்ணமோ அதே மாதிரி இதையும் உங்களால் ரீச் பண்ண முடியும். இது வந்து ஜனநாயகத்துக்கு கிடைத்த வெற்றி உச்சநீதிமன்றத்தின் மூலமாக. குக்கர் சின்னம் வேணும் அப்படின்னு தொடர்ச்சியா கோரிக்கை வச்சிருந்தீங்க. ஏற்கனவே தொப்பி சின்னம், இப்ப குக்கர் சின்னம் கேட்டு அது கிடைக்கல, இப்ப பரிசு பெட்டி சின்னம் அப்படிங்கும் பொழுது இந்த சின்னம் மக்கள் கிட்ட எவ்வளவு போய் வேகமா ரீச் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க? எங்களால ரீச் பண்ண முடியும். அருமையான சின்னம் கடவுளா பார்த்து கொடுத்துருக்காங்க. பார்க்க பரிசு பெட்டகம் ஈஸியா வந்து சாமானிய மக்களிடம் கொண்டு செல்ல முடியும். இந்த சின்னம் மூலமான வெற்றி வாய்ப்புகளும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? 100% வெற்றி வாய்ப்பு இருக்கு. இல்ல, இன்னைக்கு மாலையில இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாக இருக்கு. இந்த மாதிரி ஒரு கடைசி நேரத்துல வெளியாகும் போது அதை கொண்டு போய் சேர்க்கறதுல சிரமம் இருக்காதா? அது ஒன்றும் சிரமம் இருக்கும். சிரமம் இருந்தாலும் அதை சேர்க்க முடியும் என்றால் சேர்க்க முடியும். ஒரு 2 நாள்ல சேர்த்துருவோம் இந்த சின்னத்திற்கு போய். நன்றி திரு வெற்றிவேல், இணைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்காக. நம்முடைய செய்தி நம்ம தொலைக்காட்சியின் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்கள் மீண்டும் இணைப்பில் இருக்கிற, அவரிடம் பேசலாம். திரு குணசேகரன், இப்போ வெற்றிவேல் சொல்லும் போது கூட இது எங்களுக்கு கிடைச்ச ஒரு வெற்றி, எங்களால இந்த சின்னத்தை மக்கள் கிட்ட போய் ஈஸியா ரீச் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு மாலையில இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியாகும் போது இவ்வளவு குறுகிய காலத்துல இந்த சின்னம் அப்படிங்கிறது மக்கள் மனதுல அவ்வளவு எளிதா பதிஞ்சிருமா? இல்ல, இது ஒரு சவாலான விஷயம், ஆனா ஒரு எளிதான விஷயம் அப்படின்தான் சொல்லணும். எப்போதுமே சுயேட்சை வேட்பாளர்களுக்கு, புதிய வேட்பாளர்களுக்கு சின்னம் அப்படின்றது வந்து முன்னதாக தரமாட்டாங்க. ஒரு பதிவு பெற்ற கட்சிக்கு தான் முன்னாடி சின்னம் தருவாங்க. இப்ப திருவாமலவன் வந்து ரொம்ப காலமா கட்சி நடத்துறாரு, 25 ஆண்டு காலம் ஆட்சி அவர் கட்சி நடத்த தொடங்கி. அவருக்கு வந்து அவர் ஏற்கனவே பயன்படுத்தி இருந்த, இப்ப தமிழ்நாட்டுல 2 கட்சிக்கு மட்டும்தான், 3 மாநில கட்சிகளுக்கு தான் தமிழ்நாட்டுல அங்கீகாரம் இருக்கு. அதிமுக, திமுக இரண்டும் மாநில அளவில் அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சிகள். அடுத்து தேமுதிக. மொத்தம் 5 பேருக்கு 6 பேருக்கு தான் கடிதமே வரும். தேர்தல் ஆணையம் வந்து தலைமை தேர்தல் அதிகாரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட ஆலோசனை என்றால் காங்கிரஸ், பிஜேபி, அடுத்ததாக கம்யூனிஸ்ட் கட்சிகள், அதற்கடுத்து பகுஜன் சமாஜ். மாநில கட்சிகள் என்றால் அதிமுக, திமுக, தேமுதிக இவர்களுக்கு மட்டும்தான் அழைப்பு வரும். அவங்க தான் அழைத்து பேசுவார்கள். இந்த தேர்தலில் 6% வாக்குகளை பெற முடியவில்லை, 2 எம்பி இடங்களில் வெல்ல முடியவில்லை என்பதற்காக பாமக, மதிமுக, விசிக, புதிய தமிழகம், நாம் தமிழர் கட்சி என்று எல்லா கட்சிகளுக்கும் சின்னம் என்பது இல்லாமல் போயிட்டு புதிய சின்னம் தான் வாங்கணும் நிலைமை இருந்தது. இதுல ஜி.கே. வாசனுக்கு ஒரு நீதிமன்ற உத்தரவை பெற்று
சைக்கிள் சின்னம் பெற்றார்கள். இப்போ அதுவும் அவங்க 2 இடத்துல போட்டியிட முடியுன்றதுனால வரல. மாம்பழம் சின்னமும் தேர்தல் ஆணையம் பாமகவுக்கு வழங்கியிருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்னத்தை வந்து புதிய சின்னம், அதாவது தேர்தல் ப்ராசஸ் எப்படி நடக்கும்னா, முதல்ல கால அட்டவணை வெளியிடுவாங்க. தேர்தல் அட்டவணை வெளியீடு, இந்த தொகுதிக்கு இந்த நாளில் தேர்தல் நடக்கிறது அப்படின்னு ஒரு அட்டவணை வெளியிடுவாங்க. அதிலிருந்து தேர்தல் நடைமுறை என்பது தொடங்கும். அதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல், வேட்புமனு பரிசீலனை, வேட்புமனு வாபஸ், இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியீடு. இன்னைக்கு நம்ம தேர்தலை பொறுத்தவரை இன்று வந்து இறுதி வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதற்கான நாள். வேட்புமனுவை வாபஸ் பெற்று இறுதி வேட்பாளர் மனுவை வெளியிடுவதற்கான நாள். இறுதி வேட்பாளர் பட்டியல் உருவான பிறகு, இன்னைக்கு உதாரணமாக தென் சென்னை தொகுதி இருக்கு அப்படின்னா அதுல 12 வேட்பாளர்கள், அதுல 4 அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள். திமுகவினுடைய தமிழச்சி தங்கபாண்டியன், அதிமுகவினுடைய ஜெயவர்தன்னா அவங்களுக்கு எல்லாம் சின்னம் வந்து ஆல்ரெடி அலாட்டட். சுயேட்சையா இருக்கக்கூடியவங்களுக்கு இன்று 3 மணி அளவில் சின்னம் ஒதுக்கப்படும். கடந்த முறை தொப்பி சின்னம் வேணா முன்னாடி தந்தாங்களே தவிர, குக்கர் சின்னம் என்பது இதே போல வேட்புமனு வாபஸ் பெற்ற இறுதி நாளில், வேட்புமனு வாபஸ் பெற்று இறுதி பட்டியல் வெளியிடக்கூடிய நாளில் தான் இந்த ஒதுக்கீடுன்றது நடந்தது. இன்றிலிருந்து, இன்றைய தேதி பாத்தீங்கன்னு சொன்னா, இன்றிலிருந்து இன்னமும் அடுத்த இன்றைக்கு 29, இன்னும் 2 நாள் இந்த மாசத்துல, அடுத்து 16 நாள். ஸோ 2 வார காலத்திற்குள் இந்த சின்னத்தை அவர்கள் பரவலாக்க வேண்டும். இது வரைவதற்கு அல்லது மக்கள்கிட்ட மனதில் கொண்டு செல்வதற்கு கடினமான சின்னமா இல்லையா அப்படின்னு தெரியல. இதற்கு நூதனமான வழிகளே பொதுவாக அரசியல் கட்சிகள், நீங்க வந்து கார்பரேட் நிறுவனங்கள், மெத்த படித்தவர்கள், மற்றவர்களோட அரசியல் கட்சிகள் இருக்கக்கூடியவங்க வந்து நூதனமாக சிந்திப்பார்கள். அரசியல் கட்சிகள் இருக்கிறவங்களுக்கு வந்து, கட்சி நடத்தக்கூடியவர்கள், அதனுடைய ஆக்டிவிஸ்டுகளுக்கு வந்து மக்களோடு அல்லது ஒரு காமன் சென்ஸ் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் என்றுதான் நான் சொல்வேன். அவங்க இந்த சின்னத்தை வந்து எப்படி எடுத்து சென்றால் ஒரு எளிதாக அந்த சின்னத்தை மக்கள் மத்தியிலே பிரபலப்படுத்த முடியும் என்று அதற்குரிய வழிமுறைகளை கையாள்வதிலே நல்ல கைதேர்ந்தவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த சின்னத்தை 2 வாரத்திற்குள் அவர்களால் பிரபலப்படுத்த முடியும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு சிம்பிள்ஸ் அப்படின்றது தமிழ்நாட்டில் இருக்கு. இப்போ வந்து இரட்டை இலையோ உதயசூரியனோ மக்கள் மனதில் ஆழமாக பதிந்த சின்னம். இப்போது குக்கர் சின்னமும் வேறு ஆட்களுக்கு தருவார்கள், தொப்பி சின்னமும் வேறு நபர்களுக்கு தருவார்கள். என்றால் குக்கர் சின்னம் ஒரு சுயேட்சை வேட்பாளர் சின்னமாக இருக்கிறது. இப்போ அதுதான் தினகரன் தரப்புக்கு ஒரு பெரிய சேலஞ்ச். ஒரு சுயேட்சை சின்னமாக பட்டியலிருந்து குக்கர் அகற்றப்படவில்லை. குக்கர் வந்து சுயேட்சை சின்னம் பட்டியலில் இருக்கிறது. அந்த சுயேட்சை சின்னம், மோதிரம் சின்னம், இரட்டை மெழுகுவர்த்தி சின்னம், இப்படி பல சின்னங்கள் வந்து ஒவ்வொரு கட்சி சார்ந்த சின்னங்கள் இருக்கு. கடந்த காலத்துல கட்சிகள் பயன்படுத்தி இப்ப பயன்படுத்த முடியாத சின்னங்கள். ஒரே தொகுதியில் இப்ப வெற்றிவேல் இருக்கிறாருன்னா வெற்றிவேலுடைய தொகுதியிலேயே இந்த பரிசு பெட்டி சின்னமும் இருக்கும், குக்கர் சின்னமும் வரும். அது வந்து யாரேனும் ஒரு சுயேட்சையை வச்சு எனக்கு குக்கர் வேணும்னு சொல்லி ஒவ்வொரு தொகுதியிலும் கேட்பார்கள். அது அரசியல் கட்சிகள் வழக்கமாக பின்பற்றக்கூடிய ஒரு உத்திதான். இத வாக்குகளை சிதறடிக்க வேண்டும், வாக்காளர்கள் மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரே பேர்ல, இப்ப வெற்றிவேல் என்கிற வேட்பாளர்னால் வெற்றிவேல்னு இன்னொரு 3 வெற்றிவேல் நேம் சேக், அதே பெயரை கொண்டவர்களை நிறுத்துவார்கள். இப்போ அந்த ஒரு குழப்பம் வரும். அடுத்தது இந்த குக்கர் சின்னமும் களத்தில் இருக்கும். அந்த போட்டியில பரிசு பொட்டி அப்படின்ற இந்த பரிசு பெட்டி சின்னத்தை எந்த அளவுக்கு பிரபலப்படுத்த போகிறார்கள், அதை மக்கள் மத்தியில் எப்படி பரிச்சயமாக்கி அதை ஒரு உணர்வோடு கலக்க வைக்க போறாங்க, அதை வச்சு எப்படி செய்ய போறாங்கன்றதான் இப்போ. திரு குணா, நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்மோடு அமமுகவை சேர்ந்த திருமதி CR சரஸ்வதி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். நீங்கள் உங்களோட கேள்வி அவர்களிடம் தொடரலாம். நம்மோட இணைப்பில் அமமுகவை சேர்ந்த திருமதி CR சரஸ்வதி அவர்கள் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம். இப்போ நீங்க கேட்ட குக்கர் சின்னம், தொப்பி சின்னம், சாவி சின்னம், இது எதுவுமே இல்லாம பரிசு பெட்டி சின்னத்தை தேர்தல் ஆணையம் உங்கள் அணிக்காக ஒதுக்கி இருக்கிறது. முதல்ல சின்னம் ஒதுக்கி இருக்கிறத நீங்க எப்படி பார்க்கறீங்க? கோச்சுக்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பொது சின்னம் கொடுக்க சொல்லி எங்களுக்கு எந்த சின்னமும் கொடுக்க கூடாதுன்னு இல்லை, விட்டா டிடி தினகரங்கிற பேரே வேண்டாம்னு சொன்ன கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருந்தது தேர்தல் ஆணையம். அந்த அளவுல நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்மையில தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அடுத்து பாரு, இந்த இது வந்து சிம்பாலிக்கா நான் எப்படி பாக்குறேன்னா,
மக்கள் எங்களுக்கு கொடுக்க போற பரிசினுடைய முன்னோடிதான் இந்த பரிசு பெட்டகம். ஏன்னா மக்கள் மிகப்பெரிய வெற்றியை 59 இடங்களிலும் தமிழகத்தில் இந்த தேர்தலில் தரப்போறாங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு. அந்த பரிசுக்கு முன்னாடி தான் அந்த பரிசு பெட்டகம். எனக்கு முன்னாடி நான் கூட லைன்ல கேட்டுட்டு இருந்தேன். குணா சார் சொன்னாங்க தொப்பி யாருக்கு வேணாலும் சில பேருக்கு ஒதுக்கலாம், குக்கர் சின்னம் ஃபேமஸான சின்னம் ஒதுக்கலான்ட்டு. பட் சின்னங்களுக்கெல்லாம் மேல் கட்சி தலைமை தான் இன்னைக்கு மக்கள் பாக்குறாங்க. டிடிவி தினகரன் தான் எங்களுடைய முக்கியமான சின்னம். அந்த டிடிவி தினகரங்கிற சின்னத்திற்கு தான் மக்கள் வாக்களிக்க போறாங்க. சோ கண்டிப்பாக அவர் கையில் எந்த சின்னம் இருக்கிறதோ அந்த சின்னத்திற்கு மக்கள், ஏன்னா எங்களுடைய இன்னைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய ஐடி விங், எங்களுடைய மகளிர் அணி, எங்களுடைய தொண்டர்கள், எங்களுடைய பேச்சாளர்கள், நான் உட்பட நிச்சயமா இந்த நிமிஷத்துல இருந்து எங்க அடுத்த பணி எப்படி குக்கரை 8 மணிக்கு அறிவிச்சு 8:30 மணிக்கு கொண்டு எல்லா இடத்துலயும் போய் சேர்ந்ததோ, நிச்சயமாக ஊடகங்கள் நீங்களும் எங்களுக்கு ஹெல்ப்பா இருப்பீங்க. சோசியல் மீடியாஸ் இருக்கு, பேஸ்புக் இருக்கு, ட்விட்டர் இருக்கு. இந்த நிமிஷத்துல இருந்தே ஆரம்பிச்சாச்சு. கண்டிப்பா இந்த பரிசு பெட்டகம் என்பது சென்டிமெண்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். மக்கள் கொடுக்க போற பரிசுக்கு முன்னாடி இந்த பரிசு பெட்டகம் அடுத்து இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். இல்ல நீங்க கேட்ட சின்னங்கள் கொடுக்கப்படல, ஆனா அதுக்கு பதிலா பரிசு பெட்டி சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது 59 வேட்பாளர்களும் இதுல போட்டிடுறாங்க. ஏற்கனவே களத்துல சுயேட்சை வேட்பாளர்களும் இருக்காங்க. அவங்களுக்கு மத்தியில நீங்க அமமுக தரப்புல இருந்து இது எப்படி ரீச் ஆகும் நினைக்கிறீங்க? அதான் சொல்றேன், டிடிவி தினகரன் தான்மா எங்களுடைய சின்னமே. நாங்கள் கேட்க போது டிடிவி தினகரனுடைய வேட்பாளருக்கு பரிசு பெற்றத்தில் வாக்களியுங்கள். அதுதான் எங்களுடைய வாசகமே, அதான் எங்களுடைய தாரக மந்திரமே. அந்த டிடிவி தினகரன் என்ற அந்த பெயருக்கு மக்கள் வாக்களிக்க போறாங்க. நிச்சயமா எங்களுக்கு இப்போ புரியல, குக்கர் யாருக்குமே ஒதுக்கல, ஏன் கொடுக்கலன்னு தெரியல. தொப்பி கொடுக்கலாம், நாங்க கேட்டது கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருக்கவங்க கிட்ட போய் நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த வகையில நான் உண்மையிலே சுப்ரீம் கோர்ட் தேங்க்ஸ் சொல்றேன். தனித்தனி சின்னமா கொடுக்காம 59 பேர் ஒரே சின்னத்துல போட்டியிட கோர்ட்டு சொன்னதுனால் உண்மையில அதுக்கு நாங்க முதல்ல கோர்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த நிமிஷத்துல இருந்து இந்த சின்னத்தை எப்படி கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறோம். நாங்க குக்கர் கிடைக்குமோ, நாங்க குக்கர் கிடைக்கும் தெரியவே தெரியாது. நாங்க அன்னைக்கு தொப்பி கேட்டோம், குக்கர் கிடைச்சது. ஒரு 1/2 hourல கொண்டு போய் சேர்க்கலையா? அந்த அளவுக்கு இன்னைக்கு உழைக்கக்கூடியவர்கள் எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல இருக்காங்க. அதே மாதிரி மக்களும் எங்களுக்கு என்ன சின்னம் கிடைக்கும் என்பதில் ஆர்வமா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க கேட்டது எதுவுமே கொடுக்காம அலக்கழிக்கிறாங்க, என்னதான் கொடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு மக்கள் எங்கள் மேல ஆர்வமா, நீங்க நேற்று 2 நாள்ல பாத்திருப்பீங்க எங்க துணை பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் போற இடத்தில் மக்களுடைய அலைக்கடல் மாதிரி இன்னைக்கு மக்கள் வர்றதை பார்த்திருப்பீங்க. அந்த ஆர்வம் எங்களுக்கு கொடுக்க போற பரிசு தான் இந்த பரிசு பெட்டகம். இல்ல கடந்த கால தேர்தல்கள்ல சின்னம் அப்படிங்கிறது ஒரு வெற்றிக்கான ஒரு பெரும் பங்கா வகிக்கும் போது இப்போ இறுதி நேரத்துல இந்த மாதிரி ஒரு சின்னம் ஒதுக்கி இருக்கிறது அப்படிங்கிறது உங்க அணிக்கு அது மக்கள் கிட்ட போய் சேர்றதுல ஒரு பின்னடைவா இருக்காதா? நீங்களே சொல்லிட்டீங்களே கடந்த காலங்கள்ல இருந்த நிலைமை வேற, இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற. இப்ப மக்கள் பாக்குறாங்க, இரட்டை இலை ஆர்கே நகர்ல தோத்து போலையா, உதயசூரியன் டெபாசிட் போலையா. இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது வேறு. பெரிய தாழ்மைகள் இல்ல, அம்மா இல்ல, திரு கருணாநிதி அவர்கள் இல்ல. சோ இந்த சின்னத்திற்கு மேல் ஆளுமையை தான் இனிமே மக்கள் பார்க்க போறாங்க. யாரு இத்தனை வருஷமா தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சாங்க அப்படிங்கறதே மக்கள் அனலைஸ் பண்றாங்க. இது ஒரு வித்தியாசமான தேர்தல். கண்டிப்பாக சின்னத்தை விட நமக்கு நல்லது செய்யக்கூடியவங்க யார் அப்படிங்கிற ஒரு பார்வை தான் மக்கள்கிட்ட இருக்கு. அதனால சின்னங்களுக்கு முக்கியத்துவம் இருந்தாலும் கூட இந்த நிலைமை இன்றைக்கு கிடையாது. ஏன்னா இரட்டை இலை சரியானவங்க கிட்ட இன்னைக்கு கிடையாது, தப்பானவங்க கிட்ட இரட்டை இலை இருக்கு. அத மக்கள் உணர்ந்துதான் ஆர்கே நகர்ல வாக்களிச்சாங்க. பெரிய கூட்டணியில திமுக நின்று கூட அவங்களால டெபாசிட் வாங்க முடியல, உதயசூரியன். சோ இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை என்பது முற்றிலும் வேறு. இந்த தேர்தல் களம் மிகப்பெரிய வெற்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் பெறும், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஆர்கே நகர் மாதிரி தான் இருக்கக்கூடிய 59 வேட்பாளர்களும் களம் காணக்கூடிய தொகுதியினுடைய நிலைமை இருக்குன்னு சொல்றீங்களா? வேட்பாளர்கள் ஏற்கனவே மக்களுக்கு அறிமுகமானவங்க தானேங்க. எங்க எம்எல்ஏக்கள் ஏற்கனவே நின்னவங்க தான். அந்த எம்எல்ஏக்களுடைய பெயர் மக்கள் மனசுல அங்க இருக்கு. அதே போல எம்பிக்களும் அதிமுக பணிபுரிந்தவங்க தான் இன்னைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல எங்க கூட இருக்காங்க. அம்மா இருக்கும் போது இருந்தவங்க தான் இப்ப இருக்காங்க. அதான் நான் சொல்றேன், டிடிவி தினகரனுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் போதே அது மக்கள் மனசுல ஆழமா போய் சேரும். இன்றைக்கு அதுதான் தமிழ்நாட்டுடைய நிலைமை. அதை வெற்றிகரமா செய்து முடிக்க எங்களோட கட்சியில இருக்கக்கூடிய அனைவருமே தயாரா இருக்கும். இப்ப இந்த தேர்தலில் போட்டிங்கிறது அதிமுகவுக்கும் அமமுகவுக்கும் தான் நினைக்கிறீங்களா? அதிமுகவை நாங்க சீட்டிலே எடுத்துக்கல. அதிமுக கூட்டணி உண்மையிலே அம்மாவுக்கு அவர்கள் மிகப்பெரிய துரோக கூட்டணி அமைச்சிருக்காங்க. பிஜேபி லேடியா மோடியான்னு கேட்ட பிஜேபியோட கூட்டணி, அம்மாவை பழி சொல்லி அம்மாவை குற்றவாளின்னு சொன்ன பாமகவோட கூட்டணி, அம்மாவை குறை சொல்லி நாக்கை துருத்தி எழுத்து பேசிய விஜயகாந்தோட கூட்டணி. இந்த கூட்டணியை மக்களும் சரி அம்மாவோட தொண்டர்களும் சரி
100% ஏத்துக்க தயாரா இல்ல. மிகப்பெரிய தோல்வியை இந்த கூட்டணி சந்திக்கும் பாருங்க களத்துல. எங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுக என்பது அம்மாவுக்கு துரோகம் செய்த கூட்டணி. இன்னைக்கு அதைத்தான் இன்னைக்கு மக்களும் பாக்குறாங்க. இல்ல நான் திமுக பொறுத்த வரைக்கும் 50 வருடம் மத்திய அரசுல பங்கு கொண்டவங்க திமுக. காங்கிரஸோட பிஜேபியோட அவங்க எல்லாரோடையும் மத்திய அரசுல முக்கியமான போர்ட்போலியோல இருந்திருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் தமிழ்நாடு பிரச்சனை எதுவுமே தீர்க்கலையே. மீத்தேன்ல இருந்து ஸ்டெர்லைட்ல இருந்து அவங்க ஆட்சி காலத்துல இருந்தது 7 பேர் விடுதலை உட்பட எதையுமே அவங்க நிறைவேற்றி காமிக்கல, எதையுமே முடிக்கலையே. ஆக ரெண்டுமே அதிமுக அம்மா இருந்த போது இருந்த அதிமுக இன்றைக்கு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் பங்கு கொண்டு கூட தமிழ்நாடு பிரச்சனைகளை தீர்க்கலை. இதை இன்னைக்கு மக்கள் நிச்சயமா உணர்ந்திருக்காங்க. அப்ப இரட்டை இலையை தவிர்த்து பரிசு பெட்டி என்பதுதான் வெற்றியை தீர்மானிப்பதாக மாறும்னு சொல்ல வரீங்க? பெயர்லயே பரிசு வந்தாச்சு. கண்டிப்பாக பரிசு பெற போவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான். நன்றி CR சரஸ்வதி, இணைப்பது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. மீண்டும் முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன் அவர்களிடம் தொடரலாம். திரு குணா, நீங்க CR சரஸ்வதி சொன்னதை கேட்டிருக்க கூடும். அவங்க இந்த பரிசு சின்னம் பத்தியும் அது எப்படி சேர்க்கிறது, அது எப்படி வெற்றியை தீர்மானிக்கிறதா மாறும்னு பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. களத்துல ஏற்கனவே கடந்த கால தேர்தல்கள்ல சின்னம் அப்படிங்கிறது வெற்றியை தீர்மானிக்கிறதுல ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படிங்கும் பொழுது இந்த விவகாரத்தை தினகரன் தரப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த சின்ன விவகாரத்தை எப்படி மக்கள் எடுத்துப்பாங்க, அது எப்படி போய் சேரும்? இதுல ஒரு முக்கியமான அம்சம் ஒண்ணு பார்க்கணும். அவர் சரஸ்வதி தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். நாங்க எங்களால செஞ்சிட முடியும், மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருவோன்றாங்க. இதுல சின்னம் அப்படின்றது ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வி அறிவு குறைவாக இருந்த காலம், தொலைக்காட்சிகள் இல்லாத காலம், அப்படியான காலத்துல எப்படி தேர்தல் பிரச்சாரத்தை செய்தாங்க அப்படின்னு பாருங்க. அப்போ செல்போன்ஸ் கிடையாது. அவர்களுக்கு மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா தனியார் தொலைக்காட்சிகள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிடையாது. ஒரே ஆப்ஷன் பத்திரிகைகள் அல்லது தூர்தர்ஷன், இல்ல நேர்ல போய் சின்னத்தை வரைகிறது. அது தொண்டர் பலம் இருந்து ஊருக்கு ஊர் இருந்ததுன்னு சொன்னா தொண்டர்கள் செய்திருவாங்க. இப்போ 99 வாக்குல பாத்தீங்கன்னு சொன்னா 98 99ல அதற்கு முன்னாடி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு யானை சின்னம் வந்தது. அந்த சின்னம் மாறி மாம்பழம் சின்னம் யானை சின்னம் பகுஜன் சமாஜுக்கு தேசிய அளவுல ஒதுக்கப்பட்ட பிறகு பாமகவுடைய சின்னம் மாம்பழம்னு ஒதுக்கப்பட்டுச்சு. அப்போ ஒரு பெரிய குழப்பம் வரும். ஒரு இடைவெளியில அந்த தேர்தல் நடக்குது. மாம்பழம் சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியுமா, பழைய யானையே இருக்குமா, அது ஜனங்கள்கிட்ட அதான் மாறி வாக்களிச்சுப்பாங்களா, ஒரு அச்சமா அந்த கட்சியினருக்கு இருந்துச்சு. பெரிய தகவல் தொழில்நுட்ப புரட்சி இல்லாத கிராமந்தோறும் போஸ்டர்லயும் சுவர் எழுத்துல மட்டுமே சின்னத்தை பிரபலப்படுத்த வேண்டிய நெருக்கடி இருந்த காலத்திலேயே கூட அதுல குழப்பம் வரல. அவங்க அந்த சின்னத்துல வெற்றி பெற்றாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழல் என்னன்னு சொன்னா வாட்ஸ்அப் இருக்கு, ஃபேஸ்புக் இருக்கு, சமூக வலைதளங்கள் இருக்கு. இன்னொன்னு, சின்னத்தை ஒரு கட்சி பிரபலப்படுத்துவதுன்றது இன்னைக்கு ஒரு பெரிய கடினமான காரியம்னு சொல்ல முடியாது செயல். ஏனென்றால் தமிழ்நாடு மாதிரியான ஒரு மாநிலத்துல படிப்பறிவு அதிகம், இளம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. 7 லட்சம் வாக்காளர்கள் இந்த தேர்தலில் மட்டுமே சேர்ந்திருக்கிறாங்க. நம்முடைய வாக்காளர்கள்ல ஒரு 10% பேர் படிக்காதவர்களா இருக்கலாம். அது 80-70 வயது கடந்த கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியவங்க படிப்பறிவு இல்லாதவர்களா இருக்கலாமே தவிர மற்றவர்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஸோ ஒரு சின்னம் எது அப்படின்னு தேடி கண்டுபிடிக்கிறதும் சிரமம் இல்லை, சின்னம் எதுன்னு அவங்க தெரிந்து கொள்வதிலும் பிரச்சனை இருப்பதா நினைக்கல. இன்னொன்று, எங்கெல்லாம் தொண்டர்கள் இருக்கிறாங்களோ அவர்களால் அந்த வாக்காளர் ஒரு வாக்காளருக்கு வீடு வீடாக போய் இதுதான் எங்கள் சிம்பல் அப்படின்னு சொல்ல முடியும். அதற்கு தேவை கட்சிகளுக்கு ஒரு களப்பணி ஆட்டக்கூடிய தொண்டர்களுடைய வலிமை இருந்தால் அதை அவங்களால கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்க முடியும். அவங்க எவ்வளவு முனைப்பாக செய்யறாங்கன்றதுதான் முக்கியமான ஒரு விஷயம். குறுகிய இடைவெளியில் சின்னத்தை சேர்ப்பது சவாலான ஒரு காரியம்னாலும் சாதிக்கவே முடியாத ஒரு செயல் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மக்கள் இன்னாருக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு விரும்புனாங்கன்னா சின்னம் அப்படின்றது ஒரு பெரிய தடை அல்ல அப்படின்னு நான் சொல்லுங்க. காயத்ரி, நன்றி திரு குணசேகரன். தற்போது டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞரான ராஜா செந்தூர் பாண்டியன் இணைப்பில் இருக்கிற அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். நீங்க கேட்டிருந்த சின்னங்கள் எல்லாம் கொடுக்கப்படல, ஆனா இப்போ 59 வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணையம் பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கி இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? வணக்கம் மேடம்.
அதாவது நாங்கள் கேட்ட சின்னத்தை ஒதுக்கவில்லை என்பதற்கான காரணமே ஏற்கனவே இந்த அப்ளை பண்ணிட்டாங்க, நாமினேஷன் தாக்கல் பண்ணவங்க எல்லாம் குக்கர் சின்னம் கேட்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த அடிப்படையில குக்கர் சின்னத்தை அப்படி ஒதுக்கீடு செய்ய முடியாதுன்னு உச்சநீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் ஒரு சபை கட்டுவதற்காக ஒரு வாதத்தை முன்வைத்தது. இருந்தாலும் கடைசி நாள் அந்த நேரத்துல மதியானம் ஃபைல் பண்ணி ஆகணுங்கிற ஒரு சூழல்ல தான் நாங்கள் காமன் சின்னம் கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி அது ஒதுக்கப்பட்டு தேர்தல் ஆணையம் தான் உங்களுக்கு குக்கரை ஒதுக்கிட்டு வேற எத்தனை ஒதுக்கியிருக்காங்கன்னு. இல்ல, நாங்க கோர்ட்ல நடந்ததுக்கு பின்னாடி 2 நாட்களாக நான் கடிதங்கள் கொடுத்து நேரடியாக சென்று அங்கே போய் அதிகாரிகளை சந்தித்து சட்டத்துக்கு உட்பட்டு அதெல்லாம் பேசி அந்த அடிப்படையிலே அவர்கள் பல சின்னங்களை கொடுத்து அதிலிருந்து திரு டிடிவி தினகரன் அவர்கள் தேர்ந்தெடுத்த சின்னம் தான் இந்த கிட் பேக் சின்னம். அந்த அடிப்படையில இது தேர்தல் ஆணையம் ஒதுக்கியது, தானாக வந்தது அப்படிங்கறதெல்லாம் இல்ல. கொடுக்கப்பட்ட சின்னங்கள்ல இந்த ஆப்ஷனை நீங்க பார்க்கணும். இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக அப்படின்ற ஒரு அங்கீகாரம் கொடுத்தால் கூட இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு எப்போ சின்னம் ஒதுக்குவாங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூட்டினி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா கேண்டிடேட்ஸை வச்சு ஸ்டேட், சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ரெஜிஸ்டர்ட் ரெகனைஸ் பார்ட்டிஸ் எல்லாம் அந்த சின்னத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் ரிசர்வ் அந்த அவங்களுடைய ஒதுக்கீடு செய்யப்பட்ட சின்னத்தை வழங்கிய பிறகு ரெஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் கொடுப்பாங்க சின்னம். அதன் பிறகு இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு யார் யார் கேட்கிறாங்களோ வேறு யாரும் கேட்கலன்னா கொடுப்பாங்க. கொடுத்தாங்கன்னா அதை டிரா பண்ணி ஒரு இது லாட் மாதிரி போட்டு எடுத்து கொடுப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு ஸ்க்ரூட்டினி நடக்கிறதுக்கு முன்பாகவே சின்னத்தை தேர்தல் ஆணையம் அதுவும் குறிப்பாக திரு டிடிவி தினகரன் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில சின்னங்களை கொடுத்து இதுல உங்களுக்கு எந்த சின்னம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. அந்த அடிப்படையில ஒரு மகத்தான ஒரு வெற்றி, இது சட்ட ரீதியாக பெற்ற வெற்றி. இல்ல, இப்போ தொப்பி, குக்கர், சாவி வரிசையில பரிசு பெட்டியும் உங்களோட தேர்வா இருந்ததுன்னு சொல்றீங்களா? அதாவது ஒண்ணு மட்டும் இல்ல, நாங்க கொடுத்த பட்டியல்ல அவங்க எங்களுக்கு 36 சின்னங்களை ஒதுக்கி இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கங்கன்னு கடிதம் வாயிலாக தெரிவித்து அதுல நாங்க குறிப்பிட்டு எடுத்து அதை நேற்று போய் கொடுத்து பெற்ற சின்னம். ஆகவே இது அவங்களா ஒரு சின்னம் ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் கிடையாது, 5ல ஒரு சின்னம் ஒதுக்கிட்டாங்க அப்படிங்கிறது கிடையாது. நாங்க கொடுத்த சின்னம் அப்படி இல்ல, 36 சின்னங்களை அவர் கடித ரீதியாக கொடுத்து அதை நான் அவர் திரு டிடிவி தினகரன் எதை தேர்ந்தெடுத்தாரோ அதை எடுத்துக்கொண்டு அந்த கடிதத்தை கொடுத்து பெறப்பட்ட சின்னம் இது. அந்த ஆர்டர்லயே போட்டிருப்பாங்க சாய்ஸ் ஆஃப் த பெட்டிஷனர், அவர் தேர்ந்தெடுத்த அடிப்படையில அந்த உத்தரவுலேயே போட்டிருக்காங்க. அது நன்றி திரு செந்தூர் பாண்டி. நினைப்பிலிருந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. அமமுக அணியினருக்கு பரிசு பெட்டி சின்னத்தை ஒதுக்கி தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் தினகரன் அணியினர் தற்பொழுது 59 வேட்பாளர்களும் இந்த தேர்தலில் பரிசு பெட்டி சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சட்ட போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அமமுக தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருந்தாலும் தாங்கள் தேர்வு செய்யப்பட்ட சின்னத்தில் இருந்து மட்டுமே பரிசு பெட்டி சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞரும் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து பல்வேறு கோணங்களையும் பல்வேறு விஷயங்களையும் விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்காக முதன்மை ஆசிரியர் திரு குணசேகரன், உங்களுக்கும் நன்றி.